மோடி அவர்களை பற்றி ஒரு 2-3 விஷயத்தை உங்கள் முன்னால் வைப்பது என்னுடைய கடமை. உலக அரசியல் வரலாற்றில் ஒரு பிரதமராக, அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக, ஜனநாயக நாடுகளில் நீங்க நல்லா அலாசி பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் கடைக்கோடியிலிருந்து மேலே வந்திருப்பதற்கான சான்றுகள் மிக மிக குறைவா இருக்கும். அந்த ஆர்கனைசேஷன், அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ல கடைக்கோடியிலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து படிப்படியாக சில தலைவர்கள் மட்டும்தான் உச்சபட்ச அதிகாரத்துக்கு வந்திருப்பாங்க. அதுவும் இந்தியா போன்ற நாடுகளில் அது மிக மிக குறைவு. யாரோ ஒருத்தவங்களுடைய குழந்தையா இருப்பாங்க, அவங்களுடைய குடும்பத்திலிருந்து பிறந்திருப்பாங்க, நேரடியாக வந்திருப்பாங்க, நேரடியாக தலைவராயிருப்பாங்க. ஆனா இந்த புத்தகத்தை ஒரு மாணவனும் ஒரு மாணவிகளும் செல்வங்களும் ஏன் படிக்க வேண்டும் என்றால், எப்படி கடுமையாக உழைப்பது என்பதை மோடி அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். ஹவு டு ஒர்க் ஹார்ட். மோடி அவர்களை போன்ற ஒரு ஹார்ட் ஒர்க்கர் இந்தியாவில் இல்லைங்க. மோடி அவர்களை போன்று கடுமையாக உழைக்கக்கூடிய நபர் அவர் எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அரசியல் துறையாக இருக்கட்டும், பத்திரிகையாளர் துறையாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் கூட மோடி அவர்கள் இஸ் an extremely hard working person. இந்த புத்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 1950 பிறந்து அதன் பிறகு 1967 வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு ஆண்டு காலம் இந்தியா முழுவதும் சுற்றி தெரிந்து அதன் பிறகு தான் ராமகிருஷ்ணா மடத்துல ஒரு சன்னியாசியாக மாற வேண்டும் என்று 2 முறை ராமகிருஷ்ணா மடத்துக்கு போறாங்க. 2 முறையும் ராமகிருஷ்ணா மடத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், உன்னுடைய வேலை சன்னியாசியாக இருப்பது அல்ல, ஆண்டவன் உனக்கு வேற ஏதோ கட்டளையிட்டு இருக்கின்றான், நீ மறுபடியும் ராமகிருஷ்ண மடத்துக்கு வராதேங்கிறான். அதன் பிறகு என்ன வாழ்க்கை, எதற்காக பிறந்திருக்கின்றோம் என்று தேடி தேடி நரேந்திர மோடி அவர்கள் தன்னை 19 வயதிலே RSS இயக்கத்தில் இணைத்துக் கொள்கின்றார். 1987 வரை RSS இயக்கத்தில் ஒரு பிரச்சாரக்காக இருக்கின்றார். 87 RSS இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு, அங்கிருந்து கட்சியினுடைய தொண்டனாக 37 வயசுல வர்றான். இதை நீங்க நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். மோடி அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு அசாதாரணமான வாழ்க்கை. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து துணிவு, தைரியம், தொலைநோக்கு பார்வை, இந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த காதல், இதெல்லாம் நரேந்திர மோடி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் 1987 இணைத்து அதன் பிறகு தொடர்ச்சியா நீங்க பார்க்கலாம். பிஜேபி வர்றதுக்கு முன்னாடியே 84 குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறான். RSSல பிரச்சாரக்காக இருக்கும் பொழுது விவசாயிகளுக்கு எதிராக குஜராத் அரசு இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கிறாங்க. ஜெகநாதர் யாத்திரை அகமதாபாத்தில் நடத்தக்கூடாது என்று தடை விதித்த பொழுது அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டிருக்கின்றார். அதையெல்லாம் அந்த புத்தகத்தில் ரொம்ப அக்யூரேட்டா கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இந்த நரேந்திர மோடி ஐயாவுடைய இந்த பாகம் நமக்கு தெரியாது. 1987 நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு குஜராத் பிஜேபி இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் நம்முடைய எம்பிக்கள், 87% எம்எல்ஏக்கள் நம்முடைய எம்எல்ஏக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லோரும் நம்முடைய பிரதிநிதிகள். ஆனா அப்படி இல்லைங்க. 87 மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த பொழுது அந்த கட்சி இருந்தது வெறும் 1000 கிராமம் மட்டும்தான். வெறும் 1000 கிராமத்துல மட்டும்தாங்க இருந்துச்சு. அதை மோடி அவர்கள் மிக வேகமாக 16,000 கிராமத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்து சென்றார். இந்த புத்தகத்தில் மிக அற்புதமாக அதை விவரித்திருப்பார்கள். 1000 கிராமத்திலிருந்து ஒரு மனிதனுடைய உழைப்பு எப்படி பாரதிய ஜனதா கட்சியை பட்டி தொட்டி எல்லாம் 16,000 கிராமங்களுக்கு எடுத்து சென்றார் என்பதை மிகச் சிறப்பாக இருக்கும். சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் ராஜீவ் சர்தேசாய் அவங்க பேசுறாங்க. 1987 அகமதாபாத்தில் உள்ளாட்சி தேர்தல், லோக்கல் பாடி எலெக்ஷன். அப்ப ஸ்கூட்டர்ல 2 பேர் போறாங்க. ஒரு மனிதர் ஸ்கூட்டருக்கு பின்னாடி உட்கார்ந்து பிஜேபியினுடைய போஸ்டரை கட்டி பிடிச்சி பின்னாடி உட்கார்ந்து இருக்கார். ஒரு மனிதர் ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டு போறார். அதுல ராஜீவ் சர்தேசி அவங்க சொல்றாங்க, நான் அந்த 2 மனிதரையும் ஸ்கூட்டர்ல போகும்போது பார்த்தேன். ஸ்கூட்டரை ஓட்டுனவர் இன்றைய இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள். ஸ்கூட்டருக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டரை கட்டி பிடிச்சு ஸ்கூட்டருக்கு பின்னாடி உட்கார்ந்தது அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக வந்த நரேந்திர மோடி அவர்கள். அதனால்தான் நான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்லுவேங்க, இந்த கட்சியினுடைய தலைவர்களே போஸ்டர் ஒட்டி அடிமட்டத்திலிருந்து கட்சியை வளர்த்து மேலே வந்தவர்கள், ஒரு சாமானிய மனிதனுடைய வலி என்பதை முழுமையாக உணர்ந்தவர்கள். அதனால்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகத்தில் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியாக இருக்கிறது. 19 கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அதிகாரப்பூர்வமாக. அதை எல்லாம் கூட இந்த புத்தகத்தில் மிக அற்புதமாக இவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். எனக்கு பிடிச்சது பாருங்க, எந்த அளவுக்கு கலப்பன். 1991
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி ஐயா படுகொலை செய்யப்படுறாங்க நம்முடைய மண்ணில். இந்தியா முழுவதும் காங்கிரஸ் அலை. தமிழகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எங்கேயெல்லாம் போட்டியிடுகின்றார்களோ எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறாங்க. அந்த காங்கிரஸ் அலையில தொடர்ச்சியாக ஒரு காங்கிரஸ் மாநிலமாக இருந்த குஜராத்ல, காங்கிரஸ் ஆட்சியில தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய குஜராத்ல, அந்த காங்கிரஸ் அலையில பாரதிய ஜனதா கட்சி 20 எம்பிக்கள் ஜெயிக்கிறது. யோசிச்சு பாருங்க, 5 எம்பி மட்டும்தான் காங்கிரஸ் போது. அந்த அளவுக்கு கலப்பணி, அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக கலப்பணி. அதனால்தான் 1995 குஜராத்தில் ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி 2024 குஜராத்தில் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது என்றால் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு, பட்டி தொட்டி எல்லாம் கிராமம் தோறும் சென்று தேசியத்தின் பக்கம் குஜராத்தை கொண்டு வந்து மிக கடினமாக உழைத்ததை கொண்டு வந்திருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.